பிரைஸ் தி லார்ட். மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். காலைதோறும் கர்த்தரோடு என்ற இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தருடைய விருப்பத்தை நமக்கு அவர் என்ன எதிர்பார்க்கிறார் என்பதை நாம் தொடர்ச்சியாக தியானித்து கொண்டு வருகிறோம். நீயோ என்ற வார்த்தை எங்கெல்லாம் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது என்பதை குறித்து நாம் தேவனுடைய வசனத்தை நாம் வாசித்து கொண்டிருக்கிறோம், தியானித்து கொண்டிருக்கிறோம். கர்த்தர் நம்மோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். இது உங்களுக்கு பிரயோஜனமாக இருப்பதற்காக கர்த்தரை துதிக்கிறேன். மூன்றாவது ஒரு காரியத்தை உங்களுக்கு முன்பதாக நான் வைக்க விரும்புகிறேன். மத்திய எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் சொல்லுகிறது, நீயோ உபவாசிக்கும் போது அந்த உபவாசம் மனுஷர்களுக்கு காணப்படாமல் அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதா காணும்படியாக உன் தலைக்கு எண்ணெய் பூசி உன் முகத்தை கழுவு. நல்லா கவனிங்க. கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, தேவனுடைய வசனம் சொல்லுகிறது, நீங்கள் உபவாசிக்கும் பொழுது மற்றவர்களைப் போல உபவாசிக்க வேண்டாம். மற்றவங்க எப்படி உபவாசிக்கிறார்கள் அப்படிங்கிறத நாம் கொஞ்சம் அதே அதிகாரத்தில் ஒரு வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. இப்போது இந்த பகுதியை நம்ம வாசிக்கும் பொழுது நமக்குள்ளேயே என்ன தோணுகிறது அப்படின்னா, இப்போ தான் உபவாசமே இருக்கிறது இல்லையே, உபவாசிக்கிற அனுபவமே இல்லாமல் போயிருச்சே அப்படின்னு நாம் நினைக்கிறோம். பிரியமானவர்களே, உபவாசித்து ஜெபிக்கிறது ஒரு கிறிஸ்தவனுக்கு ரொம்ப முக்கியமானது, ரொம்ப முக்கியமானது. அதை நாம் விளங்கி கொள்ளணும். பிரியமானவர்களே, இன்றைக்கி நிறைய நேரம் உபவாசம் இல்லை, உபவாச ஜெபம் இல்லை. அப்படியே நிறைய சபைகளில் உபவாச ஜெபங்கள் இருந்தாலும் அதில் ஜனங்கள் கலந்து கொள்ளுகிறது இல்லை, மொழியுறவு ஜெபங்களில் கலந்து கொள்ளுகிறது இல்லை. நான் சொல்லுவேன், ஒரு சபை ஆவியில் வளர்ந்திருக்கிறது என்பதை நாம் எங்கே பார்க்க முடியும் அப்படின்னா, ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை இல்லை. ஒரு சபை வளர்ந்து கொண்டிருக்கிறது என்பதை நம்ம ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையில் பார்க்க முடியாது. அதாவது ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையில் ஒருவேளை எண்ணிக்கையில் நாம் வளரலாம், எண்ணிக்கையில் வளர்றது அது ஒரு பெருசே கிடையாது. ஆனால் எதில் நம்ம வளரணும்? ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளரணும், நித்திய ராஜ்யத்துக்குரிய காரியங்களை வளரணும், ஜெபத்தில் வளரணும், வேதத்தில் வளரணும், ஆமென், ஆவியினுடைய அபிஷேகத்தில் நம்ம வளரணும். இப்படி வளர வேண்டிய நிறைய காரியங்கள் இருக்கிறது. ஸோ அதில் வளர்ச்சிங்கிறத நம்ம எப்போ பார்க்க முடியும்னா, உபவாச ஜெபத்திலையும் விழித்திருக்கிற இரவு ஜெபத்திலையும் தான் பார்க்க முடியும். வீட்டில் இருந்து அந்த நேரத்தை போக்காமல் தேவ சமூகத்துக்கு வரணுங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்குள்ளே என்னைக்கு வருதோ அன்னைக்கு நீங்கள் வளர தொடங்கியிருக்கிறீங்கன்னு அர்த்தம். பிரியமானவர்களே, உபவாசம் ரொம்ப முக்கியம். தேவனுடைய பிள்ளைகள் உபவாசித்து கட்டாயம் ஜெபிக்க வேண்டும். வாரத்துக்கு ஒரு முறையாகிலும் ஜெபிக்க வேண்டும். இல்லை அப்படின்னு சொன்னால் மாதத்திற்கு ஒரு முறையாகிலும் நீங்கள் உபவாசித்து ஜெபிக்க வேண்டும். அது உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கும் நல்லது, சரீரத்திற்கும் நல்லது. நீங்கள் நல்லா கவனிங்க. இன்றைக்கி முந்தின காலங்களில் 40 நாட்கள் உபவாசித்து ஜெபிக்கிற ஜெபம், 21 நாட்கள் ஜெபம், 7 நாட்கள் ஜெபம், இப்படியெல்லாம் உபவாசத்தோடு கூட தேவ சமூகத்தில் நம்ம காத்திருப்போம். ஆனால் இன்றைக்கி அந்த ஜெபங்கள் குறைந்து கொண்டே இருக்கிறது. அப்படியே உபவாசித்து ஜெபித்தாலும் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் நாம் என்ன நிலைமையில் வாழ்கிறோம் அப்படின்னு சொன்னால், அங்கே வசனம் சொல்லுகிறதை காண்பித்து கொடுக்க விரும்புகிறேன். மத்தேயு 6:16 சொல்லுகிறது, நீங்கள் உபவாசிக்கும் போது மாயக்காரரை போல முகவாடலாய் இராதீயுங்கள். அவர்கள் உபவாசிக்கிறதை மனுஷர் காணும் பொருட்டாக அங்கு தங்கள் முகங்களை வாட பண்ணுகிறார்கள். அவர்கள் தங்கள் பலனை அடைந்து தீர்ந்ததென்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். நீங்கள் நல்லா கவனிங்க. இங்கே வசனம் சொல்லுகிற மாதிரி தானே நாம் உபவாசிக்கிறது இல்லை, அப்படியே உபவாசித்தாலும் அது 4 பேருக்கு தெரியணும்னு சொல்லி நம்ம காண்பிப்போம், அதை நம்ம விரும்புவோம். அதனால் அந்த உபவாச நாட்களில் பாருங்கள், நம்ம முகம் டயர்டாக இருக்கிற மாதிரி வச்சுருப்போம், நம்ம சரியாக எண்ணெய் தேய்க்க மாட்டோம், சரியாக கேட்டால் ஏன் ஒரு மாதிரி இருக்கிறீங்க, கேட்டால் ஃபாஸ்டிங், ஏன் இப்படி ஒரு மாதிரி உங்களுடைய முகம் கொஞ்சம் கவலையாக இருந்த மாதிரி இருக்குது, என்ன விஷயம், ஃபாஸ்டிங்கில் இருக்கேன். இதை நம்ம வெளிப்படுத்துறதுனால வேதம் சொல்லுகிறது, உங்களுடைய பலன் இந்த பூமியிலேயே தீர்ந்து போயிடுச்சு. எப்போ நாம் மற்றவர்களுக்கு பார்க்க, அதாவது நம்ம ஒரு மீட்டிங் போகிறோம், எங்கேயாவது ஒரு இடத்துல கலந்து கொள்ள போகிறோம், அன்றைக்கு நம்ம உபவாசித்து ஜெபிக்கிறோம், ஒருவேளை
அவங்க நம்மளை சாப்பிட சொல்லி வற்புறுத்துகிறாங்க. அவங்கக்கிட்ட நாங்கள் ஃபாஸ்டிங் இருக்கிறனால வேண்டாம், அது வேறு கதை. ஆனால் இன்றைக்கி நிறைய பேர் உபவாசித்த உடனே நிறைய இடங்களில் போய் நான் ஃபாஸ்டிங்கில் இருக்கேன் அதை சொல்கிறதுக்காகவே போகிற சிலர் இருக்கிறாங்க, அதை காண்பிக்கிறதுக்காகவே போகிற சிலர் இருக்கிறாங்க. நல்லா கவனிக்கணும். உபவாசம் போட்டோம்னா அதிக நேரம் தேவ சமூகத்தில் காத்திருக்கணும், தேவ சமூகத்தில் அமர்ந்திருக்கணும். வெளியே போய் நம்ம முகத்தை காண்பிக்கிறவர்களா அல்ல. மற்ற நாட்களை காட்டிலும் உபவாசத்தோடு கூட இருக்கிற நாட்களில் தான் நம்முடைய முகம் அதிக பலனுள்ளதாக இருக்கணும், நம்முடைய சரீரம் பலனுள்ளதாக இருக்கணும். ஏன்னா வேதம் அப்படித்தானே சொல்லுது, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புது பலன் அடைந்துன்னு வசனம் இருக்குல்ல. அப்போது நாம் ஜெபிக்க உபவாசிக்க நமக்கு பலன் கூடிக்கொண்டே இருக்கணும்ல. நம்ம ஆவியில் பலன் கூட ஆரம்பிச்சிட்டுனா மாம்சம் எவ்வளோ பலவீனமாக இருந்தாலும் இந்த ஆவி மாம்சத்தை தூக்கி எடுக்கும். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கி நம்ம உபவாசத்தை கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். நம்முடைய உபவாசத்தை கொஞ்சம் யோசித்து பாருங்க. பலருடைய உபவாசம் ஒருவேளை சாப்பாடு சாப்பிட மாட்டாங்க, ஆனால் ஏதாவது ஸ்நாக்ஸ் எடுத்துக்குவாங்க, ஏதாவது பழங்கள் எடுத்துக்கொள்ளுவாங்க. நீங்கள் யோசித்து பாருங்கள். இன்றைக்கி அநேக உபவாச ஜபங்களை பாருங்களேன். காலையில் 9-10 மணிக்கு தொடங்குறாங்க, ஜனங்க 9 மணிக்கு சாப்பிட்டுட்டு தான் சர்ச்சுக்குள்ளே வராங்க. அதுக்கப்புறம் 1 மணிக்கு 1:30 மணிக்கு முடித்து மறுபடியும் சாப்பாடு. ஆனால் அதுக்கு பேர் என்னது? உபவாச ஜபம். எப்போ உபவாசம்? 9 மணி சாப்பிட்டதுக்கப்புறம் 1:30 மணிக்கு முன்னாடி, சாப்பிட போகிறதுக்கு முன்னாடி வரைக்கும். சாப்பிட்டுட்டு அடுத்த நேரம் சாப்பிட்றதுக்கு இடைப்பட்ட நேரத்தில் தான் என்னது? உபவாசம். நீங்கள் யோசித்து பாருங்களேன், நம்முடைய உபவாசம் இன்றைக்கி எப்படி இருக்குது? கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது, உங்கள் உபவாசம் கர்த்தருக்கு முன்பதாக அந்தரங்கத்தில் இருக்கட்டும். நீங்கள் உபவாசித்து ஜெபம் பண்ணணும், தேவ சமூகத்தில் உபவாசிக்கிறவர்களாக இருக்கணும். இன்னைக்கு யோசித்து பாருங்கள், உபவாசித்து ஜெபிக்கிறீர்களா? உபவாசிக்கிற ஜெபம் அது தேவனுக்கு பிரியமானதாக இருக்கிறதா? அந்தரங்கத்தில் இருக்கிறதா? அப்படி இருக்குன்னா நீங்கள் மிகுந்த பலனை பெற்றுக்கொள்வீர்கள். ஆண்டவர் சொல்கிறாரு, நீயோ உபவாசம் பண்ணும்போது மற்றவர்களைப் போல் இருக்க வேண்டாம், நான் விரும்புகிற உபவாசத்தை செய்கிறவனாயிரு. நம்ம ஜெபம் பண்ணுவோமா? நீ யோசித்து பாருங்கள். இன்றைக்கி உபவாசம் போட்டுட்டு உங்கள் முகம் வாடலாக இருக்கா? உபவாசம் போட்டுட்டு நீங்கள் ரொம்ப சோகமாக இருக்கீங்களா? உபவாசம் போட்டுட்டு ரொம்ப களைப்பாக இருக்கிற மாதிரி காண்பிக்கிறீங்களா? இல்லை. உபவாசித்து ஜெபிக்க தொடங்கிட்டா மற்ற நாட்களை விட இந்த நாட்களில் தான் உங்களுக்கு அதிக பலன் இருக்கும். அதிகமாக ஆக்டிவாக இருப்பீங்க, அதிக உற்சாகத்தோடு இருப்பீங்க. நான் யோசித்து பாருங்கள், நம்ம உபவாசம் சரியாக இருக்குன்னா நம்ம இப்படித்தான் இருப்போம். ஒருவேளை மற்றவங்களுக்கு காண்பிக்கிறதுக்காக மட்டும் உபவாசிக்கிறோன்னா முகவாடலாக தான் இருப்போம், எண்ணெய் பூச மாட்டோம், சரியாக முடிவெட்ட மாட்டோம், சரியான சில காரியங்களை செய்ய மாட்டோம். நம்மளை பார்க்கும்போதே பரிதாபத்துக்குரிய தோற்றத்துக்கு போயிடுவோம். நாம் அப்படி இருக்க வேண்டாம். வேதம் சொல்லுகிறது, நீயோ உபவாசிக்கும் போது அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதா பார்க்கும்படியாக, அவர் வெளியரங்கமாக பலன் கொடுக்கும்படியாக உபவாசம் பண்ணு. ஜெபிப்போமா? உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஜெபிப்போமா? நம்ம உபவாசம் அப்படி மாறுவதாக. இணைந்து ஜெபிக்க போகிறோம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இயேசுவின் நாமத்தில் இணைந்து ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையின்படியே ஆண்டவரே, எங்கள் உபவாசம் நீர் விரும்புகிறதற்கேற்றதாய் மாறட்டும், நீர் எதிர்பார்க்கிறதுக்குரியதாய் மாறட்டும். எங்கள் வாழ்க்கையை நீர் அப்படி மாற்றுவீரா. யாரெல்லாம் இன்னைக்கு உபவாசித்து ஜெபிக்க தீர்மானித்திருக்கிறார்களோ அவர்களுக்கு தேவன் அப்படி கிருபை கொடுப்பீராகன்னு சொல்லி ஜெபிக்கிறோம். ஆண்டுடைய கரம் ஆளுகை செய்யட்டும். இந்த நாளை சந்தோஷமாய் சமாதானமாய் செலவழிக்க நம்முடைய பிள்ளைகளுக்கு அனுக்கிரகம் பாராட்டும். நீர் அப்படி செய்ய போகிறதற்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் தூய பிதாவே. ஆமென், ஆமென். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. மீண்டும் நாளைய தினத்தில் உங்களை சந்திக்கிறேன். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். காட் பிளஸ் யூ. ஆமென், ஆமென்.